அனைவருக்கும் வணக்கம். குழந்தையும் ஞானியும் ஒன்றுன்னு சொன்னது எதற்காகனா அதனுடைய தன்மையை குறிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான். குழந்தை கள்ளங்கபடமற்ற தன்மையில் இருக்கும். அதோட கண்ணை பார்த்தாலே தெரியும் கள்ளங்கபடமற்ற தன்மையில் இருக்கும். அது செயல்படுற விதம் முன்னால் பின்னால் யோசிக்காமல் செயல்படும். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற எந்த எண்ணமும் சிந்தனையும் இருக்காது. அதே மாதிரி இதை இப்படி தான் செய்யணும்னு சிந்தனை எண்ணம் கூட அதுக்கு இருக்காது. அதே நிலையில் ஞானிகளும் செயல்படுறதுனால குழந்தையும் ஞானியும் ஒன்றுன்னு அதை உருவகப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம்தானே தவிர குழந்தையும் ஞானியும் ஒன்று இல்லை. 100% எதிர் துருவங்களில் செயல்படுறவங்க தான் ரெண்டு பேரும். எப்படின்னா, குழந்தை இன்னும் வளர்ச்சி பெறவே இல்லை, அதுக்கு இன்னும் அறிவு கொடுக்கப்படவே இல்லை, மனம் வளர்ச்சி பெறவே இல்லை. ஆனால் ஞானி என்பவன் மனம் கடந்து அறிவு பெற்று அறிவை வளர்த்து அந்த அறிவை எதற்காக பயன்படுத்தணுமோ அதற்கு சரியாக பயன்படுத்தி அதன் மூலம் அறிவு கடந்து அந்த வெற்றுத்தன்மையில் நிற்கக்கூடியவன் தான் ஞானி. ஞானம் பெற்று தன்னுடைய உணர்வில் நிலை பெற்று இருக்கக்கூடியவன் தான் ஞானி. ஆனால் குழந்தைக்கு இது என்னன்னே தெரியாது. அது முற்றிலும் அது சார்ந்து தெரியாத நிலையில தான் குழந்தை இருக்கு. முழுவதும் விழிப்பு பெறாத நிலையில குழந்தை இருக்கு. ஆனால் ஞானி முழு விழிப்பு நிலையில இருக்கான். அதனால ரெண்டு பேருமே ஒன்று இல்லை. இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பாத்திரத்தில் சாதாரண தண்ணீர் இருக்கு, அது பக்கத்திலேயே இன்னொரு பாத்திரத்தில் சூடுபடுத்திய கொதிக்க வைத்த தண்ணீர், பாக்டீரியா கிருமியெல்லாம் அழிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நிலையில் அந்த தண்ணி இருக்குது. ரெண்டு தண்ணியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அதோட தன்மையில் ஒன்று பாக்டீரியா நிறைஞ்சு இருக்கு, ஒன்று பாக்டீரியா நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒன்று போல் உங்களுக்கு தெரியுது. ஆனால் ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இதே தான் குழந்தைக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். குழந்தை என்ன தன்மையில் இருக்கோ அதே தன்மையில் ஞானி செயல்படுறான். வெற்றுத்தன்மையில் செயல்படுறான். முன்னால் பின்னால் யோசிக்காமல் செயல்படுறான். குழந்தைத்தனமாகவே செயல்படுறான். கள்ளங்கபடமற்று அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்கிறான். அதனால் ஓமைக்காக சொல்லப்பட்ட விஷயந்தான் குழந்தையும் ஞானியும் ஒன்றுன்னு. அதே மாதிரி குழந்தைக்கும் கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. மற்றவங்க கஷ்டப்படுத்துறது தெரியாது. இவங்க என்ன ஜாதியை சேர்ந்தவங்க, என்ன பிரிவினையை சேர்ந்தவங்க அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாது. பாகுபாடு தெரியாது. இவர் போலீஸு, இவர் திருடன் அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாது. அந்த அளவுக்கு மனிதர்களுடைய ஏற்ற இறக்கங்கள் உணர முடியாத நிலையில தான் குழந்தை இருக்குது. அறிவு சார்ந்த விஷயங்கள் தெரியாத நிலையில் இருக்குது. நல்லது கெட்டது புரியப்படாத நிலையில் இருக்குது. பாவம் புண்ணியங்களில் மாட்டிக்கொள்ளாத நிலையில் இருக்குது. அதே நிலை தான் ஞானிக்கும். அவனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் இந்து, இவர் முஸ்லீம், இவன் பாவி, இவன் புனிதன் அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் ஞானிக்கு கிடையாது. ஆனால் ஞானி உயிர்த்தன்மை சார்ந்தவன், இறைத்தன்மை சார்ந்தவன், இறைத்தன்மையில் நிலை பெற்று இருக்கக்கூடியவன். சமத்துவ நிலையில் இருந்து தான் செயல்படுவானே தவிர ஒரு பிரிவு சார்ந்து செயல்படுறது இல்லை. அதனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு குழந்தையும் ஞானியும் ஒன்று போல் தெரியுது. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று இல்லை. நீங்கள் இதை சாதாரணமாக ஒரு செல்ஃபோன் கடையில் பார்க்கலாம். நீங்கள் எந்த மாடலில் ஃபோன் கேட்குறீங்களோ அதே மாடலில் ஒரு டம்மி ஃபோனு வச்சுருப்பாங்க. புது ஃபோன் மாதிரியே தான் இருக்கும். இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமே தெரியாது. ரெண்டு ஃபோனுமே வெளியில் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி ஒரு டம்மி ஃபோனு எந்த யூஸும் இல்லாமல் ஒரு ஃபோனாக காட்சி அளிக்குதோ அதே தான் குழந்தையும். குழந்தையோட நிலையும் இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. சும்மா பார்வைக்கு சிரிச்சுக்கிட்டு அதோட தன்மையில் இருந்துக்கிட்டு எந்த அறிவுமே இல்லாமல் உள்ளிருந்து எந்த செயல்பாடுமே இன்னும் நடைபெற இல்லாமல்
ஒரு சாதாரண டம்மி ஃபோனிற்கு சமமாக இருக்கே தவிர உள்ளிருந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இன்னும் செயல்படாத நிலையில தான் குழந்தை இருக்குது. ஆனால் ஞானி உண்மையான உபயோகப்படுத்தக்கூடிய ஃபோனிற்கு சமமானவன். அவனுடைய இயக்கங்கள் அனைத்துமே செயல்படக்கூடிய நிலையில் இருக்குது. அந்த அனைத்து இயக்கங்களையும் கடந்து நிற்பவன். அந்த அனைத்து இயக்கங்களையும் தன் வசப்படுத்தி தனக்கு தேவையான போது அதை பயன்படுத்தி கொண்டு ஆணவத்தை ஒன்றும் இல்லாமல் செய்து இறைமை நிலையில் மலர்ந்து இருக்கக்கூடியவன் தான் ஞானி. அவனுடைய செயல்கள் முழுமையானதாக இருக்கும். எப்படி ஒரு புது ஃபோனில் சிம் கார்டு போட்டு அதை சரியாக பயன்படுத்தினா அதனோட செயல்பாடுகள் முழுமையானதாக இருக்குமோ அதே தான் ஞானியோட நிலையும். அவனுடைய செயல்கள் முழுமையான செயல்களாக முழுமையாக பயன்படுத்தக்கூடியதாக தான் அவனுடைய செயல்கள் இருக்கும். குழந்தையோட நிலைங்கிறது செயல்பாடுகளில் ஈடுபடுறது இல்லை. முழுமையான செயல்பாடுகளாக வெளியிட முடியாத நிலையில் குழந்தை சும்மா வெறுமன சிரிக்கவும் அழுகவும் அதோட தன்மையில் பார்வைக்கு சும்மா சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய நிலையில தான் குழந்தை இருக்குது. அதனால் குழந்தையும் ஞானியும் ஒன்று இல்லை. சரியாக புரிஞ்சுக்குங்க. ரெண்டு பேரும் ஒன்றுமற்ற தன்மையில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரையும் ஒற்றுமைப்படுத்தி சொல்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் குழந்தையும் ஞானின்னு ஒன்றுனே தவிர வேறு எதுவும் இல்லை. ரெண்டு பேருமே இன்பம் துன்பங்களை கடந்து இருக்காங்க. பாவம் புண்ணியங்களில் நிற்காமல் இருக்காங்க. கஷ்ட நஷ்டங்களில் சிக்கிக்காமல் இருக்காங்க. ஒரு குழந்தையும் இப்படி தான் இருக்குது. ஒரு குழந்தை இது நமக்கு கஷ்டமானது, இது நஷ்டமானது, இது நல்லது, இது கெட்டது, இது பாவம், இது புண்ணியம் அப்படின்னு இல்லாத நிலையில தான் குழந்தை இருக்கு. ஞானி இதெல்லாம் கடந்த நிலையில இருக்கான். ரெண்டு பேரையுமே நல்லது கெட்டது பாதிக்கிறது இல்லை. பாவம் புண்ணியத்துக்கு ரெண்டு பேருமே பயப்படுறதில்லை, கவலைப்படுறதில்லை. என்னன்னா ஞானி இதெல்லாம் கடந்து நிற்கிறான். குழந்தை இதெல்லாம் அறியாத நிலையில் வெறுமை நிலையில் இருக்குது. ஆமாம், இறைவன் ஒருத்தன் இருக்கான், அவனை உணரணும் அல்லது தன்னை உணரணும் அப்படிங்கிற அறிவு இல்லாத நிலையில் வெறுமை நிலையில் குழந்தை இருக்குது. ஞானி இதையெல்லாம் உணர்ந்து கடந்து வெறுமை நிலையில் இருக்கான். ரெண்டு பேருக்குமே இந்த வெறுமை நிலை தான் ஒன்றே தவிர மற்றபடி ரெண்டு பேருமே எதிரெதிர் துருவங்களில் செயல்படுறவங்க தான். ஞானி அப்படிங்கிற நிலை என்னன்னா ஒன்றுமற்ற தன்மையில் மலர்ந்து இருக்கக்கூடிய நிலைக்கு பெயர் தான் ஞான நிலை, ஜீவன் முக்த நிலை. உங்களுடைய உணர்வில் நிலை பெற்று இருக்கக்கூடிய நிலைக்கு பெயர் தான் மரணமில்லா பெருவாழ்வின் நிலை. உங்கள் உயிர்த்தன்மை மலர்ந்து மனம் வீசக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலைக்கு பெயர் தான் ஜீவன் முக்த நிலை, மரணமில்லா பெருவாழ்வின் நிலை, வீடு பேருன்னு சொல்லக்கூடிய நிலை. ஆமாம், நீங்கள் வந்ததே இதற்காக தான். நீங்களும் ஞானி தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இடையில இருப்பது வெறும் மனமயக்கம்தான். நீங்கள் குழந்தையிலேருந்து பெரியவனாகி மீண்டும் குழந்தைத்தன்மைக்கு திரும்புவது தான் ஞானம். குழந்தையாக திரும்புவது ஞானம் இல்லை, குழந்தை தன்மைக்கு திரும்புவது தான் ஞானம். அறிவு இருக்கணும், அறிவை கடந்து இருக்கணும். மனம் செயல்படணும், மனம் கடந்து இருக்கணும். அங்கே எல்லாத்தையும் கடந்து இருப்பது தான் ஞானம். ஞானம்ங்கிறது எல்லாருமே அடையக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிறத சரியாக உணருங்க. இவங்களால தான் முடியும், இவங்களால முடியாது அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இயற்கையில் கொடுக்கப்படலை. நீங்கள் சரியாக முயற்சி பண்ணால் எல்லாராலுமே அதை அடைய முடியும். ஒருவருக்கு ஒன்று இயற்கை வழி விட்டுருக்குன்னா அது மனித இனத்துக்கே சொந்தமான ஒன்று தான். நீங்கள் பயன்படுத்தினீங்களா, பயன்படுத்தலையா, அதில் சரியாக நிலை பெற்றீங்களா, நிலை பெறலையா, அந்த முயற்சியை விடாமுயற்சியாக தொடர்ந்தீங்களா, தொடரலையா, அதுதான் கேள்வி. நீங்கள் அதில் தொடர்ந்தீங்கன்னா, சரியாக நிலை பெற்றீங்கன்னா நீங்கள் அந்த தன்மையில் மலர்ந்து தான் ஆகணும். அதனால் நீங்களும் அந்த தன்மைக்கு வந்து அந்த தன்மையில் மலருங்க. ஞானி அப்படிங்கிறது ஒரு பரிமாற்றத்தின் நிலை, ஒரு உணர்வு பெருக்கத்தின் நிலை. கான்சியஸ்னஸ்லேருந்து சூப்பர் கான்சியஸ்னஸ், சுப்பீரியர் கான்சியஸ்னஸ் போய் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற காஸ்மிக் எனர்ஜியில் நிலை பெற நிலை தான் விழிப்புணர்வின் உச்ச நிலையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க.
அதனால் அந்த தன்மையில் நிலை பெறுங்க, நீங்களும் அந்த தன்மையில் மலருங்க, நீங்களும் ஞானி தான், வாழ்க்கையை கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.